இன்னும் கூத்து பார்க்க வந்தவர்களே, இன்னும் கூத்து பார்க்க வராதவர்களே. இப்பதான் வந்துட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும். தாய்ப்பார் சாக்கு பை கொண்டு வந்து சாக்கு பை. ஹாய் ஹாய் டூட், ஐ லவ் யூ. ஓய் ஆயாகிட்ட தான் லவ் யூ சொல்ல முடியும். வாய்ஸ் பண்ணி சொன்னா கல்லர் தடிச்சு போடுவாங்க. ஹாய் யாருங்க? சின்ன சின்ன பிள்ளைங்க உட்கார்ந்துறாங்க பாருடா. கூத்து பார்க்க வந்தவர்களே, கூத்து பார்க்க வந்தவர்களே, இன்னும் கூத்து பார்க்க வராதவர்களே. அப்படி சொன்னா அப்படி நீ தப்பா நினைக்காதடா. எனக்கு தப்பா நினைக்கிற மாதிரி தெரியுது. வேணாம். இன்னும் அது மட்டுமில்லை, இப்பேற்பட்ட ராஜ்ய சபையிலே இன்னும் போட்டவர்களே போடாதவர்களே. இப்படியாப்பட்ட கூட்டத்துல வந்து என்னையா போட்டவங்களே போடாதவங்களே தப்புதவா பேசிட்டு தப்பு தவறா பேசலடா. வெத்தலை பாக்கு போட்டவர்களே, ஓ வெத்தலை பாக்கு, இன்னும் வெத்தலை பாக்கு போடாதவர்களே. அப்படி தெளிவா சொல்லு. அப்படி சொன்னா நான் போயிட்டு வரேன். போயிட்டு வரியா? வெத்தலை பாக்கு போட்டவர்களே, இன்னும் வெத்தலை பாக்கு போடாதவர்களே அனைவரும் இப்பேற்பட்ட ராஜ்யத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். இன்னும் அவர்கள் சார்பாகவும் இன்னும் பேசாதடா, சப்பரம் கொடுக்கா இந்த கேங்கல சத்தம் வருதப்பா. இன்னும் இப்பேற்பட்ட ராஜ்ய சபையிலே இன்னும் விட்டவர்களே விடாதவர்களே. என்னையா இந்த கூட்டத்துல வந்து விட்டவங்கள விடாது என்னையா தப்பு இருந்தானா? கொட்டாய் விட்டவர்களே, இன்னும் கொட்டாய் விடாதவர்களே. சரி சொல்லனா அப்படி அனைவருமே இப்பேற்பட்ட ராஜ்யசபையில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் சார்பாகவும் இன்னும் அது மட்டுமில்லை, நமது கலைமகள் நாடக சபா குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி. வணக்கம் 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 வணக்கம். அண்ணா உங்களை பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னென்ன இந்த ஊருக்கு புதுசா இருக்கிறீங்க. உங்களை பார்த்து எனக்கு தெரியும். என்னென்ன? நீங்க தான் கோமாளி. வாங்க 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 வாங்க. நான் உங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஊருக்கு வந்த உடனே உங்க மூஞ்சி முகர புண்டைகளை பார்த்த உடனே மூஞ்சி முகரங்களை பார்த்த உடனே சரி அப்படி அப்ப வந்து கடைக்கிட்டு போறீங்க. இந்த பக்கம் தள்ளி வாங்கப்பா, இப்பெல்லாம் இடம் கிடக்குது இல்ல. அண்ணா இந்த ஊருக்குள்ள புதுசா வந்த உடனே உங்க மூஞ்சி பார்த்த உடனே கண்டுபிடிச்சேன். எப்படி? நீங்க தான் கிராமிய கலை தெருக்கூத்தாடுகள். வாங்க சார் வாங்க வாங்க. இன்னைக்கு இந்த ஊர்ல என்ன நாடகம் வச்சிருக்கீங்க? அப்படி கேளு. ஆமாண்ணா. இன்னும் நாட்டுக்கு நாடு மகாநாடு அருமையும் பெருமையும் உள்ள அழகான கொண்டாடு. என்ன நமது ஒத்திரிபட்டி ஒத்திரிபட்டி முடியப்பன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஒன்றுபட்டால் விட்டு வாழ்வு கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்ற பழமொழிக்கு இடம் கொடுத்து முடியப்பன் திருவிழாவை திருவிழாவாக நடத்தி நமக்கு இன்று ஓரிரவு நாடகம் அரங்கேற்றம் செய்திருக்கிறார். நாடகம் அரங்கேற்றம் செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு வைத்திருக்கக்கூடிய நாடகம் என்ன? எப்படியாப்பட்ட நாடகம்? எப்படியாப்பட்ட நாடகம்? பணபத்ர காளியம்மன் பிறப்பு. முனியப்பன் சண்டை. பணபத்திரகாளியம்மன் பிறப்பு. முனியப்பன் சண்டை. இதுக்கு மேல முக்க முடியாது, முக்கல பிய்ய வந்து சத்தமா. பணபத்திரகாளியம்மன் பிறப்பு, முனியப்பன் சண்டை. பணபத்திரகாளியம்மன் பிறப்பு, முனியப்பன் சண்டை. இந்த நாடகத்துல முதலாக வருவது யார்? முதலாக யார் வருகிறார்? யாரு? சத்தியவாதத்தை ஆண்டு வரக்கூடிய சதுர்முகம் கொண்ட பிரம்மதேவன் வருகிறார். சொல்லுங்க.
அப்ப குடுக்காது போன போயிடுச்சு காய்ச்ச கோமாளி மட்டும் தான் குத்தணும். இவங்களால வர வேதம் குடுக்காது. எல்லாம் காணிப்புல ஒரு சில்லு இருக்குது வாங்கி சாப்பிடுங்க. எந்த வேச்சம் வந்தாலும் காய்ச்ச கோமாளி மட்டும் குத்துணும். எனக்கு யாரும் இத்தனை பழத்து குத்துனது? எல்லாம் நல்ல மகாராஜன் இருக்கிறாங்க. அப்படியா? உங்களோட நோக்கால குத்துங்க. யாரங்க? யார வெச்சற அறிவலாயா? மகாராஜா புலலலகா. அமைச்சரே, ஓ கார அமைச்சர், சாதா அமைச்சர், பூத்து அமைச்சரே. அமைச்சர் வைக்கிறதுக்கே வந்த. ஆமா. அமைச்சர் வைக்கிறதுக்கே வந்த. நீங்க தாங்க அமைச்சரே அப்படி நீங்க. ஆமா சரியாடா. வெயிலும் கேட்டு ஒரு வாரம் ஆயிப்போச்சு அம்மா. சரியாது? அப்படியா? ஆமா. நண்பா. ஓய் ஓய். அலந்தானே. என்னமா இருக்குறங்க? இப்ப ஏற்பட்ட சத்தத்துல கோமாளி வேஷம் போட்டு நானே என்னால முடிஞ்ச ஒரு உசுர கொடுத்து பாடு போட்டு விட்டுறேன். சரி. என்ன பண்றது? நண்பா. ஓய்.
ஈராகத்துக்கு தெய்வ சபை தெய்வீக சபை ஆணாக பிறந்த அப்பன்மார்களும் பெண்ணாக பிறந்த அரும்பெரும் தாய்மாதர்களும் இன்னும் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகளும் இச்சிங்காரச்சாவில் அமர்ந்திருக்க ஸ்ரீ கலைமகள் நாடக சபா எங்கள் குரு கோவிந்தபாளையம் வடிவேல் வாத்தியார் சார்பாகவும் மற்றும் தும்மங்குறிச்சி சுக்காடன் வாத்தியார் சார்பாகவும் என் நெஞ்சார்ந்த முதல் கண் வணக்கம். இன்று வைக்கக்கூடிய நாடகம் என்ன நாடகம் சொல்றா நீ சொல்றா நீங்க சொல்லுங்க நீங்க ஏய் ப்ளீஸ் மியூசிக் அது மட்டும் இல்லாம இன்னும் சதீஷன் அவர்கள் கோமாளி வேடத்தை பாராட்டியும் என்னுடைய வேடத்தை பாராட்டியும் இன்னும் மிருதங்க சக்கரவர்த்தி பரத்த அவர்களை பாராட்டியும் இன்னும் ஹார்மோனியம் வாசிப்பாரு இன்னும் அஸ்வின் அவர்களுக்கும் இன்னும் குழந்தைக்காரர் குண்டுக்கண்ண அவர்களுக்கும் நீங்க புலகாரன் பையன் சொல்ற புலகாரன் அவர்களுக்கும் அவங்க சொத்தில் இருந்து 500 ரூபாய் அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள். அவர்கள் எந்த முகம் போனாலும் சங்கமுகம் ஆண்டி நான் வழங்கோ முனியப்பனை வேண்டுகிறேன் ரமோ ஜெயம். எனக்கு முன்னாடி நீதானே வந்த? நான் தாங்க வந்தேன். அப்ப நீதானே சொல்லணும். ஓ நான் தான் சொல்லணுமா? ஆமா. என்ன நாடகம் சொல்றா? அப்படி நான் தான் சொல்லணும். சொல்லு, நீதான் சொல்லணும். ஏய் அக்கா அக்கா சத்தம் போடாம இருங்க அக்கா. உசுர புடிச்சு பேசிட்டு இருக்கறோம்ல. உசுரங்க வந்து கம்பு வச்சு போறாங்க. முக்கு போடு முக்கி பேசிட்டு இருக்கறோம்ல. தைக்குளமே முன்னாடி உட்காந்து பேசாதீங்க. தைக்குளமே சாப்பாடு பத்திலே மாட்டேன். சோறு கூட நான் வேணும் தராயா பேசாம மட்டுருங்க. அக்கா அக்கா ஐயா இவங்க சொல்றீங்க. அங்கேயும் பேசுறீங்க. என்ன கதை ஆடுறதே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் மெதுவா பேசணும். ரெண்டு பேர் பார் பெரியாண்டி சைடு படுத்துருக்காங்க பாரு. சொல்றா என்ன சொல்றது? இன்னைக்கு நாடகம் என்ன? இன்னைக்கு வைத்திருக்க நாடகம். ஆமா. சிக்கன் சண்டை மட்டன் பிறப்பை. என்னது? சிக்கன் சண்டை மட்டன் பிறப்பை. ஏண்டா சிக்கன் சண்டை மட்டன் பிறப்பு அந்த நாடகமே உனக்கு ஏங்க எதுக்கு நாடகம் கேட்றீங்க? இன்னைக்கு வச்சிருக்க நாடகம் என்ன? ஏங்க இன்னைக்கு வச்சிருக்க நாடகம் சிவபுராணத்தில் ஒரு நாடகம் உடனே வனபத்திரகாளி அம்மன் பிறப்பு முனியப்பன் சண்டை. இந்த நாடகத்தை நீங்க யார்? உங்க பேரு சத்திய லோகநாதன். திமுக இதழ்
என்ன பைத்தியங்கிட்டு உங்களுக்கு பிடிச்சி போச்சா? ஏண்டா ஏங்க நீங்க பாட்டு பாடிட்டு இருந்தீங்க, நீங்க பாட்டு ஆடிட்டு இருந்தீங்க. சரி உங்க பாடு தன்னா பால் அடிச்சு பேசுறாங்க. அவங்க பேசுறாங்க. பேச வேண்டாம் சொல்றா. ஆறு சொல்றா பேச வேண்டாம் சொல்றா. அது முடியாது. ஏண்டா ஏங்க இது அவங்க ஊரு, அவங்க முனிப்பு கோயில். சரி அவங்க முனிப்பு கோயில். அந்த முனிப்பு கோயிலுக்கு பண்டிகை போட்டுக்கிறாங்க. பண்டிகை போட்டுருக்காங்க. பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க. சேவை அடிச்சு கோழி ஆட்டுக்கடா போட்டு வெட்டிட்டு இருக்காங்க. சரி அவங்க வாய் அவங்க பேசுறாங்க. நீ எதுக்கு வந்த? நான் கூத்தாட வந்தேன். கொலாய மூடிட்டு கூத்தாடி விட்டு போ. அவங்க வாய் அவங்க பேசுவாங்க. அந்த பேசக்கூடாது. பேசக்கூடாதா? நம்ம வேலை என்ன கூத்துல எடுத்து வந்தோம். ஆமா முன்னாடி இருக்கிற மக்கள் புரிஞ்சா போதும். அவங்க பேசிட்டு போறாங்க. எப்படி தலைவரே? ஏண்டா அவங்க பேசுன எப்படா கதை புரியும்? கதையில ஒரு நாடகம் இருக்குதா? ஆமா. நண்பா சத்திய லோகத்தை ஆண்டு வரக்கூடிய இந்த உலக மக்களிலே படிக்க பொறுப்பேற்று ஆமா சதிர்முக படைத்த பிரம்மதேவே சத்தியலோகத்தை ஆண்டு வரக்கூடிய உங்களுடைய பெயர் பிரம்மதேவன். ஆமா. எனக்கு என்ன தொழில் தெரியுமா? உங்களுக்கு என்ன தொழுவாடு? தொழுவாடா இல்லைங்க, என்ன தொழில் உங்களுக்கு? நண்பா இந்த உலக மக்களை எல்லாம் படைக்கும் பொறுப்பேற்ற உன்னையும் நான் தான் படைத்தேன். இந்த உலக மக்களை எல்லாம் படைக்கும் பொறுப்பேற்று சதிர்முக படைத்த பிரம்மதேவன். இந்த உலக மக்கள் எல்லாம் படைக்கிற வேலை உங்களுக்கு தான். என்னோட வேலை. இந்த உலகத்தையும் நீங்க படைப்பீங்க. இந்த உலகத்தையே நான் தான் படைத்தேன். சரி, அப்புறம் உன்னையும் நான் தான் படைத்தேன். எங்க அப்பா என்ன கள்ள காப்பிடுங்க போயிட்டானா? உங்க அப்படி நான் தான் படைத்தேன். எங்க தாத்தா எங்க ஏரி வேலைக்கு போயிட்டானா? உங்க தாத்தினையும் நான் தான் படைத்தேன். எங்க தாத்தனோட தாத்தா எங்க போயிட்டாங்கல்ல? உங்க தாத்தினையும் படிச்சிருந்தாலும் உனக்கு குழந்தை பிறந்துச்சு. அப்போ 2 வயசுல பையன் இருக்கானே. ஆமா, அந்த பையனுக்கு நான் தான் காரணம். சொல்லாயா போட்டு தள்ளிடுறேன். மண்டை உடைக்கிறதுக்கு யானும் தெரியாதா? உட்கார் சொல்றேன். நீ போறியப்பா, குளிர்தப்பா. சரி போப்பா. கல்லு கீழே போடுறாடே. கல்லுதான் இருக்கணும். முனிப்பா கொடுத்துட்டாரா? கல்லுக்கு முனிப்பா போறப்ப சார் மாற ஆயால போட்டா குறைக்காது உள்ள போயிடுவேன். ஆயால போட்டு தள்ளுறதாம. இப்பதான் கல்யாணம் 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி தடுமாறி 52 கட்டில் உடைச்சு கட்டு உளுத்து போயிருச்சா? கட்டு உளுத்து போச்சு கொஞ்சம். 52 கட்டில் உடைச்சு இப்பதான் ஒரே ஒரு ஆம்பளை பையனை பெத்தேன். அந்த ஆம்பளை பையன் நீ தான் பெத்தங்க. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. என்னடா சந்தேகம்? நான் கூத்துக்கு வர அன்னைக்கு விழிவு போட்டுருவான். பிள்ளையோட மூஞ்ச பார்த்தா இவன் மூஞ்சி பிள்ளை மூஞ்சி ஒரே மாதிரி இருக்குது. நீ கேமராமேன் நானு சார் பிள்ளைங்க நண்பா, இதோ நீ ஒண்ணு தப்பா நினைச்சுக்காத. நீ செய்யும் வேலையெல்லாம் தண்டத்திற்கு. நாங்கெல்லாம் மானிட மக்கள் நாங்கெல்லாம் செய்யறதெல்லாம் தண்டத்திற்கு. நான் செய்யும் வேலை பிண்டத்திற்கு. பிண்டம் பிடிக்கிற வேலைடா. பிண்டமடா பிண்டம். காலையில உனக்கு சம்பளம் கொடுக்கறது தண்டமாடா தண்டம். ஆமாங்க,
ஏங்க இவர்தான் தான புண்டைய பிடிக்கிறார். ஏய், பிண்டமடா. பிண்டம். உன் பொண்டாட்டி ஆ. உன்னுடைய மனைவி இருக்கிறது அல்லவா? ஆமா. உன்னுடைய மனைவியின் கர்ப்பப்பை முன்பதாக வந்து ஆ. நான் கையை இப்படி நீட்டுனா ஆ. உன் பொண்டாட்டி மாசமாயிருவா. சத்தியமாவா? ஆமா. ஏங்க ஏண்டா இன்னும் இப்படி சொல்லிட்டாரு. ஏங்க இப்படி கையை நீட்டா உன் மனைவியினுடைய கர்ப்பப்பை முன்பதாக கையை இப்படி நீட்டினா உன் பொண்டாட்டி மாசம். ஓஹோ சாமி மகாராஜா, ஏண்டா நான் தப்பு தவறு பேசுறேன் எனக்கு மன்னிச்சிருங்க. என்னாச்சு? சரிங்களா? கீழே பாருங்க, சீசா காப்பாட்டுல கார துப்பு அப்படி தூக்கி அப்படியே கொள்ளக்கார கால் கடியில் போடுங்க. ஏன் சாமி, நான் தப்பு தவறா பேசிருந்தா மன்னிச்சிருங்க. மன்னிச்சிடுறேன். இங்க இருந்து நேரா பஸ் ஏறுங்க. பஸ் ஏறுறேன். பள்ளிப்பாளையம். அதுக்கு முன்னாடி ஆலாம்பாளையம் ஸ்டாப். ஆலாம்பாளையம் அங்க stop. இறங்குனீங்கன்னா எங்க பாட்டியா 80 வயசு கிழவி கட்லோட படுத்திருக்கிறான். சரி. அவ முன்னாடி வந்து இப்படி கைய நீட்டு குழந்தை பிறக்கிட்ட அவனுக்கு குழந்தை பிறக்க இவர்தான் கைய நீட்டினா குழந்தை பிறக்குங்கிறான். எங்க பாட்டியா 80 வயசு கிழவி கட்லோட படுத்திருக்கிறான். வந்து நீட்டு சாமி. உன்னுடைய பாட்டிலாம் ஆமாங்க. என்னடா எங்க பாட்டியா சுருக்கு போய் சுருக்கு விழுந்துருக்குதுங்க. ஏய் கருப்பு பைடா. கருப்பு பையா? ஆமா. நம்ம என்னதான் கத்தனால யாருக்கும் கேட்காது. பேச்சு நீ பாடு பேச்சு. அப்படி படிக்க போறவங்க பிரம்மதேவனாக நான் இருந்தாலும் உலகத்தையே படிக்கக்கூடிய பிரம்மா அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. நான் இருந்தாலும் உலகத்தையே படிக்கிறது நீங்களா இருந்தா உங்களே ஒரு பையனை நினைச்சு கருமாந்திர பெத்தாங்களே. ஏய் என்ன கேக்குற? லைட் பூச்சி வாயில விழுந்து உங்களே ஒரு மகனான பெத்தாங்களே உங்கள் தாயார் தந்தையார். ஏய் இப்படி என்ன கேட்ட? தாயார் தந்தையார் என்ன கேட்ட? என்ன கேன கூதினா கேட்ட அப்ப மாறு. என்னுடைய தாயாரோ மாயக்கண்ணன். தாயார் மாயக்கண்ணன். ஆமா. சரி.
தந்தையாரும் மாயக்கண்ணன். எப்படி சாமி தாயார் மயக்கண்ணாவாரு? தந்தையார் மயக்கண் எப்படிங்க ஆகும்? ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான் குழந்தை பிறக்கும். உண்மைதான். அப்பா பேர் யாருன்னு கேட்டாலும் மாயக்கண்ணுங்கிறீங்க. மாயக்கண்ணன். அம்மா பேர் யாருன்னு கேட்டாலும் மாயக்கண்ணுங்கிறீங்க. ஆமா. நீங்க அப்பாவுக்கு மட்டும் தான் பிறந்தீங்களா? ஏய், ஓய், அப்பாவுக்கு மட்டும் பிறக்கலடா நண்பா. நான் ஒரு ஆணுக்கும் பிறந்தவன். ஆம்பளைக்கு ஆனால பிறந்தவன் நான். ஏ தம்பி டேய், ஓய், சந்தேகம். ஆம்பளைக்கு குழந்தை பிறக்குமா? சொல்றா. ஆம்பளைக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதா? சொல்லுங்க. டேய், ஆம்பளைக்கு குழந்தை பிறக்குமாடா? ஆம்பளைக்கு பிறக்காதே. அவனுக்கு எப்பறம் தெரியும்? உனக்கு அப்புறம் தெரியும் ஆம்பளைக்கு குழந்தை பிறக்காது. எப்படிதான் பிறக்கும்? சரி விடுங்க. ஏன்னா ஆணுக்கு எப்படிங்க நீங்க பிறந்திருப்பீங்க? நண்பா, இதோ என் தந்தையாராகப்பட்ட அங்க வர இடம் பிரச்சனை ஆடுது. தந்தையாராகப்பட்ட ஸ்ரீமந்த மாயக்கண்ணன், எம்பெருமாள் மாயக்கண்ணன் பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய தந்தையாருடைய வயிற்றில் ஒரு உந்தி கமலம். ஆமா, அந்த உந்தி கமலம் வழியாக ஒரு தாமரை தடாகம் பூத்தது. சரி, அந்த தாமரை தடாகம் வழியாக நான் 5 முகத்தோடு இந்த பிரம்மதேவன் நான் உதித்தேன். ஓஹோ, இப்பதான் பிறந்திருக்கிறீங்க. என்னது 5 முகத்தோட நீங்க பிறந்திருக்கிறீங்க? ஆமா. உந்தி கமலத்தை வழியாக நீங்க பிறந்திருக்கிறீங்க. சரிங்க. அப்படி உங்கள் தாயார் தந்தையார் இப்படியாக மாயக்கண்ணனாக இருந்தாலும் உங்களுக்கு காலாகாலத்தில் திருமணம் என்பது ஆனதா இல்லையா? எனக்கும் திருமணம் ஆகிவிட்டது. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா. தேவியின் பெயர் என்ன? பல நல்ல